ஜென்ராம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த நகர்வுகளை? விஜய் கட்சியை தொடங்கினது ஒரு நோக்கத்துக்காக தொடங்கினார். அவரை பதவிக்கு வரணுங்கிறதுக்கு அவர் டிக்ளேர் பண்றாரு. பட் அவருக்கு பின்னால இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அது தமிழ்நாட்டில் தொடர்ந்து திமுக பெற்று வருகின்ற வெற்றியை தடை செய்ய வேண்டும் என்றால், தடுக்க வேண்டும் என்றால், அந்த கூட்டணிக்குள்ள ஒரு பிரிவை உண்டாக்கணும். ஒன்று, அந்த ஒற்றுமையை குலைக்கணும். திமுக அணிக்கு போற ஆன்டி பிஜேபி வாக்குகளை பிரிக்கணும். இந்த இரண்டும் நோக்கமாக கொண்டு ஒரு மதச்சார்பற்ற ஒரு கட்சி ஒன்று தனியாக கன்சாலிடேட் பண்ணணும்னு நினைக்கலாம்ல. ஆன்டி எதிர்ப்பு வாக்குகள் பிரியாம இருக்கணும். இங்க திமுக ஆட்சி பொறுப்புல இருக்கு, எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்னாகணும் அப்படின்னு ஒரு கணக்கு போடலாம். இல்ல, அவங்க பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்த உடனேயே, அந்த 2019 இருந்த கூட்டணி சேர்ந்துட்டாலே திமுகவை நம்ம வீழ்த்திடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிளானாக விஜய் வர்றாரு. விஜய் மைனாரிட்டி வாக்குகளை பிரிப்பதற்காகவும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் 1-2 செக்யூலர் பிளாட்ஃபார்மா இருக்கிறதுனால இங்க கொண்டு வர்றதுக்காக ஒரு நோக்கத்துக்காக வர்றாங்க. அவங்க அந்த பிளான்ல பிஜேபி அதிமுக கூட்டணி வந்த உடனேயே அவங்க எதிர்பார்த்த மொமெண்டம் அந்த கூட்டணிக்கு கிடைக்கல. பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு சின்ன பிரச்சனை சின்ன பிரச்சனையா, அது சின்ன பிரச்சனை வரைக்கும் வந்துருச்சு. அதுல அவங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி ஹெல்ப் பண்ணல. இந்த சிறு சிறு கட்சிகளாக அவங்க டிடிவி தினகரன் யாரும் எதிர்பார்க்காத வகையில இவரோட தலைமையை ஏற்றுக்கிட்டு வந்தாரு. அதுக்கு பிறகு 2 பேருக்குள்ள அப்படி ஒரு பானோமி இருந்தது. மாறி மாறி ஒருத்தர் நல்ல புரிதலோட பயணிக்கிறாங்களே, புரிதலோட எடப்பாடி பழனிசாமி. ஆனா அப்பதான் எங்களுக்கு தேவையான இடங்களை நாங்கள் பாஜகவிடம் பெற்றுக்கொள்கிறோம், உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் அந்த கூட்டத்தில் பேசியதாக வரக்கூடிய செய்தியும் அப்பதானே வருது. இல்ல, அப்படி அவர் எங்க சொன்னாரு? அதுக்கு பிறகு கூட எனக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நல்ல நட்பு இருக்கு, எங்களுக்குள்ள எந்த இதுவும் இல்லைன்னு தானே சொல்லிட்டு பப்ளிக் போஸ்டர்ஸ் எல்லாம் நல்லபடியாக இருக்கு. அதுல அவங்க யாரும் ஒன்றும் குறை வைக்கல. அண்ணன் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாரு, அவரு மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய டிடிவி தினகரன் சொல்றாரு, அது எல்லாமே ரைட்டு தான். ஆனா சீட்டு கேட்கறதுக்கு பேசும்போது நாங்க பிஜேபி இருந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதாகத்தான் தகவல்கள் வருது. ஏன்னா உங்களுக்கு நன்றாக தெரியும், இப்போ பல செய்திகள் நேரடியாக வர்றதே இல்லை. யாரும் இதுதான் எங்களுடைய ஸ்டாண்டுன்னு சொல்றதே இல்லை. எல்லா இடங்கள்லயும் சில ஊடகங்களுக்கு, அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு தகவல்களாக சொல்றாங்க. அவங்க தகவல்னு சொல்லி அதை வெளியில சொல்லுவதும் அது தொடர்பாக அப்படியே அது செய்தியாக பரவுவதுமாகத்தான் நடந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனையில அவங்க இப்ப விஜய் வந்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்களா தேசிய ஜனநாயக கூட்டணி? அவங்க முதல்ல அவங்களுடைய நோக்கம் விஜய் தனியாக வாக்குகளை பிரிச்சு திமுகவை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு நினைச்ச பிளான் எஃபெக்டிவாக வராத சூழல்ல இப்போ அவருடைய கோர் ரசிகர்களா இப்ப அவரை கொண்டு வந்தாச்சுன்னா அவர் செக்யூலர் பிளாட்ஃபார்மா இனிமே யூஸ் பண்ண முடியாது. ஆனா இதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கற மாதிரி கோர் ரசிகர்கள் பட்டாளமாவது நமக்கு சேர்ந்துட்டோம் அப்படிங்கறதுனால அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சி எடுக்கல, நாங்க யார்கிட்டையும் பேசல அப்படிங்கிறது வெளியில சொல்லக்கூடியதுதான். ஆனா அதையும் மீறி மணிகண்டன் சொல்றாரு, எந்த பேச்சுவார்த்தை அவரே திரு எடப்பாடி பழனிசாமி 2-3 முறை சொல்லிட்டாரு சார், வெளிப்படையா செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி அப்படின்னு ஆன் ரெக்கார்ட் சொல்றாரு, ஆஃப் தி ரெக்கார்ட் இல்ல. அவரோடு எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. அவர் பேரை கூட சொல்ல, நீங்க சொன்னவரோட கட்சியோட எந்த பேச்சும் நடக்கலங்கிற வரைக்கும் சொல்றாருல்ல. டாக்டர் தமிழிசை தம்பி விஜய் தனியாக நிற்பது அவருக்கு நல்லதல்ல, அது ஆலோசனையா சொல்றாங்க சார். இப்ப கூட ஜெயக்குமார் சொல்றாரு, எங்களோட வந்தா வின்னர் இல்லனா லூசர் அப்படிங்கிறது ஒரு ஆலோசனை. இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, யாருமே அது அவங்களோட பேசவே தொடங்கல அப்படிங்கும் போது எங்களோட வரலன்னா யூ ஆர் a லூசர் அப்படின்னு எதுக்காக சொல்றாங்க? ஏதோ ஒண்ணு பேசி பிரேக் ஆயிருந்தா தானே அந்த பேச்சே வருது. இல்லன்னா ஏன் அந்த பேச்சு வருது? இத ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்க கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்களா? அவங்க அவர்களுக்குள்ள என்ன பேசியிருக்காங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள என்ன டீல் வச்சிருக்காங்க, யாரு முதலமைச்சர்னு வச்சிருக்காங்க, அல்லது ஆட்சியில் பங்கா தனி கட்சி ஆட்சியான்னு என்ன முடிவு பண்ணிருக்காங்கிறது கூட உண்மையாகவே மக்களிடம் அவங்க உண்மையை சொல்லவில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆளுக்கு ஒன்றை சொல்கிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் அதை கவுண்டர் பண்றதும் இல்ல, ஒருவருக்கு ஒருவர் கவுண்டர் பண்றதும் இல்ல. ஆனா தனி கட்சி ஆட்சின்னு இவர் சொல்றாரு, அதே மேடையில இன்னொருவர்
என்டிஏ ஆட்சி. இந்த முரண்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இங்க இருந்து இப்ப பிஜேபியோட பி டீம் அப்படின்னு திரு விஜய தொடக்கத்துல இருந்து விமர்சிக்கக்கூடிய கட்சிகள் விமர்சகர்கள்லாம் இப்ப வந்து பிஜேபி அவருக்கு நெருக்கடி கொடுத்து அவரை வந்து உள்ள இழுக்க பாக்குறாங்க அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அப்ப அது உண்மைக்கு மாறானதா, இது உண்மைக்கு மாறானதா, எப்படி புரிஞ்சுக்கணும்? ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ரெண்டும் தனித்தனியானதாக பார்க்கல. அவங்க பிளான் ஏ பி டீமா இருக்குன்னா அழுத்தமே தேவையில்லையா, வந்துருப்பானா வந்துட போறாரு. அது இப்போ நகம் கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துடுச்சு, அவங்க நினைச்சதை விட கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துடுச்சுங்கிற ஒரு கட்டாயமாக இருக்கலாம். அல்லது அவங்களுக்கு வந்து இப்போ பாதி தூரம் வந்ததுக்கு பிறகு தங்களுடைய ஃபேஸை லூஸ் பண்ணிட்டு போறதை விட ஃபேஸ் சேவிங் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்குள்ள அவங்க போகலாம். அல்லது இப்போ உள்ள வர்றதுக்காக ஒரு செய்தியை பரப்புவது, ஒரு தகவலை பரப்புவதே கூட பிஜேபியினுடைய அழுத்தங்களை எல்லாம் தாங்கி நின்று அவர் செக்யூலர் பிளாட்ஃபார்மாக தனியாக நிற்கிறார்ங்கிற ஒரு இமேஜ் பூஸ்டிங் எக்ஸசைஸாக கூட அது இருக்கலாம். அதற்கான வாய்ப்பும் அதுக்குள்ள இருக்கு சார். இந்த எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாயிடுதுல, ஏதாவது ஒண்ணு தானே இருக்க முடியும். எப்படி பிஜேபியை மையப்படுத்தியோ விஜய் மையப்படுத்தியோ நீங்க வைக்கிற விமர்சனம் ஏதாவது, அதாவது விஜய்க்கு நாங்க கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே அவரை ஹீரோவாக காட்டுதா? சரி, நாங்க எங்களுடைய ஒடுக்குமுறையை தாங்கி நிற்கக்கூடியவராக காட்டுதா? அப்போ எங்க மேல ஒவ்வாமையோடு திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இப்ப விஜயை நோக்கி பார்வையை செலுத்துவாங்களா மாட்டாங்களா? பாஜகவை எதிர்த்து நிற்கிறாரு அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்து பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் வந்து விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதனால அது ஒண்ணுக்கு ஒண்ணு வரலாறதாக இல்லை. இந்த முயற்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கு அப்படிங்கிறீங்க. முயற்சிகள் நடந்துட்டு தான் இருக்கு. அவங்க வந்து பிஜேபிக்குள்ளேயே இரண்டு விதமான போக்கு இருக்குன்னு சந்தேகமா இருக்கு. ஒண்ணு வந்து அதிமுகவை காலி பண்ணிட்டு ரெண்டாவது இடத்த சீக்கிரமாகவே ஆக்கிபை பண்ணணுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு அதிமுக இன்னும் கொஞ்ச காலம் இருந்தாலும் பரவாயில்லை, திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கிடணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இரண்டு போக்குகளும் பிஜேபிக்குள்ளேயே இருக்குதோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நிறைய கான்ஸ்பிரசி தியரி சொல்லிருக்கீங்க. பேசலாம். நான் திரு மணிகண்டனோட இணைப்பு கிடைச்சிச்சு. நீங்க டிஜிட்டல் இந்தியாவில் இணைஞ்சிருக்கீங்க, நல்லா இருக்கும் இணைப்புன்னு நினைச்சா உங்களுக்கு இன்னும் அந்த இணைப்பு சரியா வரல போல இருக்கு மணிகண்டன். கட்டாயிடுச்சு இல்ல என்ன நம்ம பேசியிருந்தோம். அடிப்படையில் திரு பிரியன் அவர்களும் சொன்னாரு, இப்ப ஜெண்டாம் அவர்களும் சொல்றாங்க, ஒண்ணு கூட்டணி ஆட்சி என்கிற இடத்தை நோக்கி நகர்த்துவதற்கான வேலையா பிஜேபி விஜய் உள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்களான்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதுலதான் இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்காம இன்னும் தள்ளி போறது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணுமா திரு மணிகண்டன்? இல்ல சார், வர்ற வாரத்துல அந்த பேச்சுவார்த்தை துவங்கிருங்க, எந்த குழப்பம் அதில் இல்லை. அதாவது கொள்கை கூட்டணி இல்லைன்னு சொன்ன மன்னிக்கணும், பேசலாம் நம்ம தொடர்ச்சியா. நான் அவர்கிட்ட சேதுராமன்ட்டு கேட்டுருவோம். நிறைய உங்களுக்கான கேள்விகள் எல்லாம் முன்னடிச்சிட்டாரு, அதனால நான் ஒன்றும் கேள்வி வைக்க வேண்டாம். திரு ஜெண்டாம் அவருடைய பார்வையிலேருந்து நீங்கள் தொடரலாம் சேதுராம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஜிட்டல் இந்தியா இதை பற்றி சொன்னீங்க. எனக்கும் இதே மாதிரி நடந்தது. அதே மாதிரி அவர் சேலத்துலேருந்து பேசுகிறாரு, நான் மெட்ராஸ்லேருந்து பேசுகிறேன். ஸோ அது எங்கே பிரச்சனைங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். அடுத்தது இப்ப உங்க கவனத்துக்கு நான் சொல்றேன், நீங்க என்ன கான்ஸ்பிரசி கொண்டு வரீங்கன்னு தெரியுது. உங்க கவனத்துக்கு என்னன்னா திரு ஷியாமும் டிஜிட்டலா தான் இணைஞ்சிருக்காரு உங்க பார்வைக்கு இதே நெட்வொர்க்ல. சரி சொல்லுங்க. அதாவது வந்துட்டாரு நினைக்கிறேன், இணைப்பு வந்துச்சு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் திரு மணிகண்டன். அவங்க திரு விஜய் அவர்கள் அதிமுகவோடு சேர்ந்து கொண்டால் நிச்சயமாக விஜய்க்கு வாய்ப்பு உண்டு. இல்லை என்று சொன்னால் விஜய்க்கு வந்து பலகீனம் தான். அதை வந்து வெளிப்படையா திரு ஜெயக்குமார் சொல்றார். அந்த அவர் சொல்ல காரணத்துக்காகவே ஏற்கனவே பேசுகிறோம் அல்லது பேசணும் என்ற அர்த்தம் இல்லைங்க. நிச்சயமா சொல்றேன், இதுவரை பேசப்படவில்லை, இதுவரை யாரும் தொடர்பு எப்போதுமே பேசலாம் இல்ல சார், இதுவரை பேசப்படவில்லை. உண்மையிலே சொல்றேன், பிரம்மாண்டமான கட்சி வருதுன்னு யாரை பத்தி சொன்னாரு? அப்ப கொடி பறக்குதுன்னு யாரை பத்தி சொன்னாரு? இல்ல அது குறைந்தபட்ச கரூருக்கு முன்னாடி பின்னாடின்னு சொன்னா கூட நான் புரிஞ்சுக்கிறேன். அல்லது பேச்சுவார்த்தை விஜயும் இல்ல நீங்க கரெக்டான கேள்வி. விஜயும் வர வேண்டும் என்கிற விருப்பம் இருந்ததெல்லாம் மறக்க முடியாது. ஆனா பேசப்படலை உண்மை. ஏன்னா அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி தான் முதலமைச்சர் என்று எண்ணத்தோடு செயல்படுகிற போது இவர் வருவாங்க நம்பிக்கை அதிமுக இல்ல. இப்போ நிச்சயமாக அதிமுக விஜய் சேர்ந்தால் விஜய் தப்பித்துக் கொள்வார். இல்லை என்று சொன்னால் விஜய் அமல்படுத்தி போவாருங்க. இது வெளிப்படையான உண்மை. இது பொதுவாகவே மேலிருந்து கீழே வரைக்கும் எல்லாத்துக்கும் விருப்பம் உண்டு. ஆனால் விஜயும் அதிமுகவும் சேர்ந்து விடக்கூடாது என்கிற நோக்கம் திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சத்தோடு கவலையோட உண்டு. ஏன்னா சேர்ந்துட்டாங்க 234 அவருக்கு பயம் உண்டு. எனவே அவர்களே ஒரு செய்தியை பரப்பி அவர்களே மறுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குறாங்க.
மறுக்கிற போது அதிமுக பலவீனமா இருக்கிறது என்ற செய்தியை பரப்பலாங்கிற நோக்கம் இருக்குது. எனவே எப்படி சொன்னாலும் சரி 26 அதிமுக எடுத்து வைக்கிற முயற்சி மிகப்பெரிய இல்ல சார், இப்ப அந்த இடத்துல இருந்துதான் மணிகண்டன் நீங்க சொல்றது ரொம்ப சரியானது. இப்போ திமுகவோ இல்ல மற்றவங்களோ கான்ஸ்பிரசி இது ஒரு இது அப்படின்னா அதுக்கு ஏன் அதிமுகவோ தாவேகாவோ இடம் கொடுக்கணும்? இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அதை ரூல் அவுட் பண்ணிட்டாரு, பேச்சுவார்த்தையெல்லாம் ஒன்றும் நடக்கலை, அங்கேயே முடிஞ்சிச்சு. அப்போ இதுக்கு மேலே அதை பேச முடியாதுன்னு நினைக்கிறப்ப அவர் எங்களோட வந்தால் வின்னர், போனால் லூசர் அப்படின்னா திரு ஜென்ராம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்தான்னா அங்கே ஏதோ ஒன்று பேச்சுவார்த்தை இல்லாமல் வருவார்னு எப்படி நம்பிக்கை வர முடியும்? ஏதோ ஒரு நகர்வு இல்லாமல் எப்படி நம்ப முடியும்னு கேட்குறாரு. அப்போ அந்த இடத்தையும் நீங்கள் தானே கொடுக்குறீங்க? இல்ல, எந்த ஒரு கட்சியுமே நிராகரிக்கூடாது அரசியல். அதாவது திமுகவை தவிர்த்து எந்த ஒரு கட்சியும் நிராகரிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதிமுகவுக்கு யார் இருந்தாலும் இப்ப நீங்க திமுக அதிமுக அலையன்ஸ் போகாது. அந்த கட்சியை தவிர எந்த கட்சியோடும் அதிமுக சேருங்க, சேருவதற்கான சமிகை கொடுப்பது தவறே கிடையாது. அது சொல்லலாம், நீங்க வரலாம், வந்தோம்னா வெற்றி பெறலாம் சொல்லலாம். சமீபத்துல வரைக்கும் அவர் விமர்சனத்தை விஜய் நேரடியா வச்சாரு. அவர் என்ன சக்தின்னு அதிமுக பத்தி விமர்சனம் வச்சாரு, இவங்க என்ன மாதிரி கூட்டணின்னு சொன்னாரு அப்படிங்கறத சொன்னாங்க. அப்ப அதை நீங்க இந்த இடத்துல நீங்க கொடுத்துட்டே இருந்தா இப்போ ஒரு